அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. இன்றைய பதிவில் நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600 என்ற நூலில் இருந்து பாடல் 207, 208 மற்றும் 209 பாடலை கவனிப்போம். பக்கம் 81, பக்கம் 82. அண்டம் தான் இம்மட்டே அப்பாலும் உண்டோதான், பண்டும் முதல் பால் வடத்தியாய் சென்று தண்டும் பணரும் தனி கொம்பு காய்பழம் ஒன்றும் விதை ஒன்றில் ஓரண்டம் நின்றதே. நின்று 1008 நேரொடு காயாச்சு, பண்டான கொம்பும் பணரும் அதிர்காயும் கண்டார் உரைப்பார்கான் காணவும் கிட்டாது, பண்டானவத்தி பரத்தின் அடி கண்ணே. கண் பார்க்க கிட்டாது காண அரிது என்றீர், நண்பாக பார்க்கவே மார்க்கம் சொல் நந்தி. வன்பட்ட கண் இரண்டும் வைத்து முனமூக்கில் தென்பட்ட நாளும் சிதையாமல் நோக்கிடே. 3 வகையான பால் மண்டலங்கள் வரைதான் அண்ட உற்பத்தி. அதை கடந்தால் வேறொன்றும் கிடையாது. இப்பால் வெளி மண்டலங்களை வேறாக கொண்டு சம்சார விருட்சகம் என்ற மரம் உண்டாயிற்று. அம்மரத்தின் இலை, கொம்பு, பூ, பிஞ்சு, காய் மற்றும் பழம் உண்டாயிற்று. இதில் உள்ள மொத்த காய்களின் எண்ணிக்கை 1008 ஆகும். ஒவ்வொரு காய்களிலும் 1008 விதைகள் உள்ளன. பேரண்டங்களே காய்கள், விதைகள் சிற்றண்டங்கள். இதை யோகிகளான சித்தர்களே அறிவார்கள், மற்றவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். இம்மரத்தின் வேரில்தான் பிரமம் உள்ளது. இம்மரத்தின் விளக்கம் கொங்கண முனிவர் எழுதிய வாதகாவியம் 3000 என்ற நூலிலும் கீதையிலும் காணப்படுகிறது. சம்சார விருட்சகத்தை அறிவது கடினம் என்று கூறினீர்கள். அதை அறிவதற்கு வேண்டிய மார்க்கத்தை கூறு அருளும் நந்தி பகவானே. சொல்கிறேன் கேள். கண்கள் இரண்டையும் மூக்கின் நுனியில் நிறுத்தி சிந்தனையை அடக்கி முன் சொன்ன அண்ணாக்கில் மனதை வைத்து பார்க்க வேண்டும் என்று நந்தி பகவான் திருமூலருக்கு உபதேசம் செய்தார். நாம் ஒளவை சொன்னதை கவனிப்போம். சக்தியாம் சங்கரனை செங்கதிர்வன் ஊடுருவில் முத்திக்கு மூலமது என்று இவ்வளவு பாடலின் கருத்தை 1.25 வரியில் ஒளவை சொல்லிவிட்டார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. நண்பர்களுக்கு வணக்கம்.